அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளினால் கடந்த 1.5 தசாப்த காலமாக இங்கிலாந்து மண்ணிலே ஈஸ்ட்ஹாம் பிரதேசத்திலே இயங்கி வருகின்ற மஸ்ஜித் இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பொலிவோடு மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்போடு நியத்தோடு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரருளினால் இந்த புனர் நிர்மாண பணி, புதிதாக மஸ்ஜிதை கட்டி எழுப்பும் பணி வெகு விரைவில் நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய துவாவும் அவாவுமாகும். அல்லாஹ் கபூல் செய்வானா. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மஸ்ஜித் என்பது சாமானியமான இடமல்ல. அது முஸ்லிம்களுடைய மத்திய நிலையம், கலாச்சார நிலையம், கல்விக்கூடம், கலாபூடம், ஆலோசனை மன்றம், இவை அனைத்துக்கும் மேலாக மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா. இந்த பூமியிலே இருக்கிற இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள் தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையிலே மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமுதாயத்துடைய ஜீவநாடி, உயிர் நாடி. அது மலக்குகள் ஒன்று கூடும் இடம், அடியார்கள் ஒன்று கூடும் இடம், அல்லாஹ்வை பணிந்து குனிந்து வணங்கி வழிபடும் இடம், குர்ஆன் ஓதப்படும் இடம், விக்ர் செய்யப்படும் இடம். பள்ளியை விட மஸ்ஜிதை விட சிறப்பான மற்றொரு இடத்தை இந்த பூமியில் காண முடியாது. அத்தகைய ஒரு மஸ்ஜித் மேற்குலகிலே, இந்த மண்ணிலே நமது சமுதாயத்தின் மூலம் நிர்மாணிக்கப்படுகிறது என்று சொன்னால், புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், புது பொலிவோடு கட்டி எழுப்பப்பட இருக்கு என்று சொன்னால், இது சாமானியமான விஷயம் அல்ல. இது சாதனை, வரலாற்று சாதனை. நேற்று இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கவில்லை, நாளை மறுநாள் இருக்க போவதில்லை. கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை உச்சநிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் புத்திசாலிகள் என்று இருந்தால், நாம் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த காசு பணத்தை கையோடு எடுத்து செல்ல வேண்டும். கையோடு எடுத்து செல்வதற்கான ஒரே வழி சதகா ஜாரியா என்று சொல்லப்படுகிற அந்த நிலையான தர்மம், ongoing charity, continuous charity. சதகா ஜாரியாவிலே மிக உயர்ந்ததுதான் இறை இல்லத்தை நிர்மாணிப்பது, இறை இல்லம் நிர்மாணிக்கப்படுவதற்கு பங்களிப்பு செய்வது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சதகா ஜாரியா மற்றொன்று இன்னொன்று இருக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் மிக உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே ஒரு இறை இல்லத்தை நிர்மாணிக்க உதவினால், நாளை மறுமையிலே சூழத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு இல்லத்தை கண்டிப்பாக தருவான், தர இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி. இந்த சுப செய்திக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இந்த உலகை நாம் விரும்பினால் நுகர்ந்து முடித்து நிறைவு செய்யலாம், விரும்பினால் இந்த உலக வாழ்க்கையை முதலீடு செய்யலாம். இதோ நமது இந்த உலக வாழ்க்கையை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதன் இலாபத்தை பல மடங்காக நாளை மறுமையிலே அடைந்து கொள்வோம். இந்த உலகிலும் இதன் பெருமைகளை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். அந்த வகையில் இந்த பள்ளிவாசலுடைய நிர்மாண பணிக்காக அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, போட்டி போட்டுக்கொண்டு கொடுப்பதற்கு நானும் நீங்களும் முன்வர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை உச்சநிலையை பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சதகா ஜாரியா மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அழகிய கடன். அல்லாஹ் கேட்கிறான், தனக்கு கடன் தருமாறு. அந்த கடனை தந்தால் அதனை பல மடங்கு நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிற அருமையான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நான் நீங்களும் பயன்படுத்திக் கொண்டு இந்த மஸ்ஜித் புனர் நிர்மாண பணியிலே நாம் பங்கேற்போம். அதன் மூலம் மிகப்பெரிய சவாபை, நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.